Hello students, exercise 1.3 ல fifth sum. அந்த fifth sumல என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். The price of three commodities A, B, C. commoditiesனா என்ன அப்படின்னா பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்ற ஒரு பொருள், Bன்ற ஒரு பொருள், Cன்ற ஒரு பொருள். அந்த மாதிரி மீனிங். அதனுடைய ரேட், ஏனுடைய பொருளுடைய ரேட் வந்து X, அதே மாதிரி Bனுடைய ரேட் வந்து Y, அதே மாதிரி Cனுடைய ரேட் வந்து Z for units respectively அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதே மாதிரி a person P purchase 4 units, purchaseனா 4 units வந்து வாங்குறாங்க. யாரு? Bன்றவங்க. சரியா? and sells 2 units of A and 5 units of C. அதே மாதிரி அடுத்த next stepல the person Q purchase 2 units of C and sells 3 units of A and 1 unit of B. first வந்து பாத்தீங்கன்னா person P க்கு வந்து கொடுத்தாங்க, person P க்கு வந்து ஃபுல்லா கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி person Q க்கு வந்து இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி the person R purchase 1 unit of A and sells 3 units of B and 1 unit of C. In the process PQR and R அப்படின்னு சொல்லலாம். then இதனுடைய இன்கம் P பர்சன் கூட இன்கம் வந்து 15,000 கிடைக்குதுன்றான். அதே மாதிரி 1000 Q பர்சனுடைய இன்கம், டோட்டல் இன்கம் 1000. அதே மாதிரி R பர்சனோட இன்கம் வந்து 4,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ரெஸ்பெக்டிவ்லி find the price for unit of A, B and C. அதை கால்குலேட் பண்ணா using என்ன சொல்லலாம், மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். சரியா? இது கொடுத்துங்கறத வச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாரு. person A person P purchase 4 unit of என்ன சொல்லலாம், sells 2 units of A and 5 units of C. இது வரைக்கும் ஆன்லைன் பண்ணியது வரைக்கும் ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் A எங்க இருக்கு? பர்ச்சேஸ்னா நெகட்டிவ் சிம்பிள் வரணும். சேல்ஸ்னா அதுக்கு வந்து பாசிட்டிவ் சிம்பிள் வரணும். இப்போ ஏவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 யூனிட்ஸ், 2 யூனிட்ஸ்னா 2x அப்படின்னு அர்த்தம். 2x. அதே மாதிரி B க்கு 4 பர்ச்சேஸ்ன்றதால -4y அப்படி வரணும். அதே மாதிரி அடுத்தது C க்கு வந்து பாத்தீங்கன்னா 5z equal to P பர்சனுடைய டோட்டல் இன்கம். அவங்களுடைய இன்கம் எவ்வளவுன்னா 15,000 இப்படி சொல்லலாம். 15,000. அடுத்தது பர்சன் வந்து Q, அது சொல்லும் போது அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் A க்கு, அப்படின்னா 3x. அதே மாதிரி B க்கு சொல்லும் போது 1 யூனிட் ஆஃப் என்ன சொல்லலாம், B 1 யூனிட் ஆஃப் B அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 யூனிட்ஸ், அப்படின்னா 2z equal to 1000 எப்படி சொல்லலாம். அடுத்தது the person R, அதுக்கு அது சொல்லும் போது A வந்து the purchase 1 unit of A அப்படின்ற அப்பன்னா -x. அதே மாதிரி 3 unit of B 3y. அடுத்தது 1 unit of Z 1 unit of Z equal to 4,000 சொல்லலாம். இதுல நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதான் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தட்ல எழுதுனா எப்படி எழுதலாம், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுனா பாரு. 2 -4 5 அதே மாதிரி 3 1 -2 -1 3 1. அதே மாதிரி x y z equal to 15,000. அதே மாதிரி 1000 4,000
ax equal to b இந்த மாதிரி இந்த a ஓட வேல்யூ a equal to இந்த மேட்ரிக்ஸ் 2 minus 4 5 அதே மாதிரி 3 1 minus 2 minus 1 3 1 அதே மாதிரி capital X equal to small x y z அதே மாதிரி b equal to 15,000 1000 4000 இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ax equal to b ன்ற ஃபார்மட் எழுதியாச்சு, ax b எழுதியாச்சு. இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து a இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணனும் ஃபார்முலால. அப்ப a இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணா டிட்டர்மினன்ட் a அட்ஜாயின்ட் a கால்குலேட் பண்ணனும். இப்போ டிட்டர்மினன்ட் a வந்து கால்குலேட் பண்ணா அப்ப 2 minus 4 5 அடுத்தது 3 1 minus 2 minus 1 3 1 அப்படி சொல்லலாம். இதுக்கு சொல்லும்போது equal to 2 into இதனுடைய ரோவும் காலம் விட்டணும். ஆல்ரெடி பல டைம் சொல்லியாச்சு. 1 into 1 1 3 into minus 2 மல்டிப்ளை பண்ணா minus 6 ஃபார்முலால ஒரு மைனஸ் அப்படினா plus 6. அடுத்த ஸ்டெப்ல ஃபார்முலால ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இதுல நம்பர் வந்திருக்குதே மைனஸ் வந்திருக்கு அப்படினா ஃபார்முலால ஒரு மைனஸ் அப்படினா plus 4 அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலம் விட்டு இந்த நாலு வேல்யூ ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 3 into 1 என்ன சொல்லலாம் 3 இது ரெண்டும் minus 1 into minus 2 மல்டிப்ளை பண்ணா plus 2 ஃபார்முலால ஒரு மைனஸ் அப்படினா minus 2 plus அடுத்த ஸ்டெப்ல 5 இந்த 5 இதனுடைய ரோ காலம் விட்டுறணும் 3 3 9 1 into minus 1 into 1 என்ன சொல்லலாம் minus 1 ஃபார்முலால ஒரு மைனஸ் அப்படினா plus equal to இப்போ இங்க ஈக்குவல் போட்டுக்கலாம் 2 into 7 அடுத்தது 4 into 1 அடுத்தது 5 into என்ன சொல்லலாம் 10 இதுதான் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல determine a equal to 14 அதே மாதிரி plus 4 plus 50 ஃபுல்லா ஆட் பண்ணா 68 அப்படினு சொல்லி வரும். determinant a ஓட வேல்யூ 68 not equal to 0 a inverse exist அப்படி சொல்லலாம். அடுத்தது adjoint a வந்து கால்குலேட் பண்ணனும் பார்த்துக்கோங்க. adjoint a கால்குலேட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் சிம்பல் வந்து பிளஸ் determinant அதுல கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய ரோ இதனுடைய காலம் விட்டுருங்க இது மட்டும் அப்படின்னா 1 minus 2 3 1 அப்படி சொல்லலாம். அதே மாதிரி மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுருங்க அப்படின்னா 3 minus 2 minus 1 1 அப்படி சொல்லலாம். அதே மாதிரி பிளஸ் இதனுடைய வேல்யூ அப்படின்னா 3 1 minus 1 3 இப்படி சொல்லலாம். அடுத்த ஸ்டெப்ல செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னா சிம்பிள் வந்து மைனஸ் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னா minus 4 5 அடுத்தது 3 1 அப்படி சொல்லலாம். அதே மாதிரி பிளஸ் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 5 minus 1 1 அடுத்து மைனஸ் செகண்ட் ரோ தேர்ட் காலம் அப்படின்னா 2 minus 4 minus 1 3 அடுத்த ஸ்டெப்ல பிளஸ் இதனுடைய வேல்யூ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னா minus 4 5 என்ன சொல்லலாம் 1 minus 2 அதே மாதிரி மைனஸ் தேர்ட் ரோ செகண்ட் காலம் 2 5 3 minus 2 அடுத்த ஸ்டெப்ல தேர்ட் ரோ தேர்ட் காலம் அப்படின்னா 2 minus 4 3 1 இப்படி சொல்லலாம். ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இந்த பெர்சென்டேஜ் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா 1 ரெண்டு மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 6 அடுத்தது மைனஸ் 3 minus 2 அடுத்தது பிளஸ் 9 plus 1 minus into minus 4 3 5 என்ன சொல்லலாம் 15 minus 15 அடுத்தது plus into 2 plus 5
அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு 6 மைனஸ் 4, அடுத்து பிளஸ் இன்ட்டு 8 மைனஸ் 5, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 15, அடுத்த ஸ்டெப்ல பிளஸ் 2 பிளஸ் 12 இப்படி சொல்லலாம். இது ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ். அடுத்த ஸ்டெப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, ஜாயிண்ட் A ஈக்குவல் டு பிளஸ் இன்ட்டு 7, அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு 1, அடுத்தது பிளஸ் இன்ட்டு 10, அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் 19, அடுத்தது பிளஸ் இன்ட்டு 7 மைனஸ் இன்ட்டு 2, அடுத்தது பிளஸ் இன்ட்டு 3, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் 19, அடுத்தது பிளஸ் இன்ட்டு என்ன சொல்லலாம் 14 ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 2 மல்டிப்ளை பண்ணா 7 மைனஸ் 1 10 plus 19 7 minus 2 3 19 14 whole power transpose. row column change 7 minus 1 10 19 7 minus 2 3 19 14. இது adjoint A ஓட value. adjoint A value கால்குலேட் பண்ணிட்டு அடுத்த next stepல A inverse equal to 1 by determinant A adjoint A அப்படின்னு சொல்லலாம். 1 by determinant A ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 1 by 68. அதே மாதிரி adjoint A ஓட வேல்யூ 7 19 3 minus 1 7 19 10 minus 2 14. இந்த மாதிரி அடுத்து A inverse கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்தது x equal to A inverse into என்ன சொல்லலாம் B. x ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x y அடுத்து என்ன சொல்லலாம் z. அடுத்த ஸ்டெப்ல A inverse ஓட வேல்யூ 1 by 68, இதனோட வேல்யூ 7 90 3 minus 1 7 90 10 minus 2 14. அடுத்து b நோடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா b நோடைய வேல்யூ டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 15000 இல்லையா 15000 1000 4000 क्वेश्चनல கொடுத்திருக்காங்க அந்த வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்ப இதுல இருந்து 1000 காமனா இருக்கு, அதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தா பாரு x y z equal to 1000 by 68 இல்லையா. எடுத்தா பாரு 7 93 அடுத்து minus 1 7 19 அடுத்தது 10 minus 2 14. மீதிக்கிற வேல்யூ 15 1 4. இது மல்டிப்ளிகேஷன் பண்ணா equal to 1000 by 68. 7 into 15 multiply பண்ணா 105 multiply பண்ணா plus 19 இரண்டு multiply பண்ணா plus 12. அடுத்தது minus 15 plus 7 plus 9 4 36 plus என்ன சொல்ல 76 வரும் அந்த வேல்யூ. அடுத்தது 150 minus 2 இரண்டு மல்டிப்ளை பண்ணாக்க 56 plus 56 ஆட் பண்ணா 1000 by 68 ஃபுல்லா ஆட் பண்ணா 105 90 12 ஃபுல்லா ஆட் பண்ணா பாரு 11 5 என்ன சொல்ல 16 ரிமைண்டர் 1
3 1 136 அதே மாதிரி 76 7 ரெண்டு ஆட் பண்ணா எவ்வளவு வருது 13 1 என்ன சொல்லுங்க 83 minus 15 இதுல இருந்து 15 போச்சுனா 13 13 ல 5 போச்சுனா என்ன சொல்லுங்க 8 7 ல 1 போச்சுனா 68 அடுத்த ஸ்டெப்ல இரண்டு 150 56 ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் 6 10 2 206 minus 2 அப்பனா 204 அப்ப 204 இப்படி சொல்லலாம். இப்ப 68 இங்க இருக்கு இல்லையா 68 ஆல ஒவ்வொரு வேல்யூ டிவைட் பண்ணலாம். இப்ப இதை டிவைட் பண்ணா 2 அப்படின்னு வரும் சரியா 68 into 2 அப்படின்னா 16 ரிமைண்டர் 1 12 1 என்ன சொல்ல 13 அதே மாதிரி 3 ன்னு வரும் அதுக்கு வேல்யூ அப்படின்னா 1000 into 2 1 என்ன சொல்லலாம் 3 அப்படி சொல்லலாம். இந்த 1000 உள்ள எடுத்துட்டு போறேன் உள்ள எடுத்துட்டு போனா என்ன சொல்லலாம் 2000 1000 3000 x y z therefore x equal to 2000 அதே மாதிரி y equal to 1000 அதே மாதிரி z equal to 3000 therefore the prices for unit of என்ன சொல்லலாம் A B and என்ன சொல்லலாம் C or A ஓட காஸ்ட் வந்து எவ்வளவு சொல்லலாம் 2000 அதே மாதிரி B னுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000 கமா அடுத்தது Z ஓட காஸ்ட் வந்து 3000 அவ்வளவுதான்.